2 மணிக்கெலாம் வந்து இங்கே அசம்பிள் ஆயிடணும். இது கோவிலில் நடப்பதில்ல. நாங்கள் ஒரு தனியாக ஹால் எடுத்திருக்கோம். லேண்ட்மார்க் தான் சொல்லியிருக்கேன். மாடம்பாக்கம் சிவன் கோயில் பின்னாடி. வந்து லேண்ட்மார்க்கு. அங்கேருந்து பேக் சைடில் நாங்கள் ஒரு ஹால் எடுத்திருக்கோம். அங்கே பண்ணுவோம். இப்போ இதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு கட்டணம் ஏதாவது இருக்கா சார்? அத பத்தி தெரியுமா? நான் எல்லா வீடியோலும் சொல்கிறது ஒன்று தான். நாங்கள் எப்பயுமே பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா கிடையாது. எனக்கு வந்து ஃபீல்டு வந்து வாஸ்து, ஜோதிடம். நான் வாஸ்து பார்ப்பேன், ஜோதிடம் பார்ப்பேன், வாஸ்து கிளாஸ் எடுப்பேன். இதெல்லாம் என்னுடைய ப்ரொஃபஷனல். இதெல்லாம் வந்து சமூக சேவை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் சர்வீஸ், மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் எந்த கட்டணமும் கிடையாது. ஆனால் வரவங்க எல்லாருமே ரிஜிஸ்டர் கண்டிப்பாக பண்ணிடணும். ஏன்னா நீங்கள் எத்தனை பேர் வரீங்கன்னு தெரிஞ்சால் தான் நாங்கள் எடுக்கிற ஹால் பத்துமா, பத்தாதா, பத்தாதான் தெரியும். வேறு எதனா எக்ஸ்ட்ரா எதனா நாங்கள் எதனா வேலை பார்க்கணுமா, அங்கே பார்க்கிங்க்கு இடம் பத்துமா, இதெல்லாம் நாங்கள் முன்னாடி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்பவர்களுக்கு மட்டும் தான் தெரியும் அதில் இருக்கக்கூடிய கஷ்டம் என்னன்னு. அங்கே நிறைய நிகழ்ச்சி பண்ணுறதுனால எங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வராங்கன்னு ஒரு குத்துமதிப்பாக ஒரு உத்தேச பட்டியல் இருந்தால் தான் நாங்கள் மற்ற ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இங்கே ஒன்றும் இல்லை, நம்ம ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் அடித்து ஒரு தகவல், சார் நாங்கள் 4 பேர் வரோம், 3 பேர் வரோம், 5 பேர் வரோம்னு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு இவ்வளோ பேர் வருவாங்கன்னு ஒரு உத்தேச பட்டியல் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த நிகழ்ச்சியில வந்து இவங்கள கட்டாயம் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார். அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு யார் யாரெல்லாம் வரணும்? என் லைஃபே முடிஞ்சு போச்சு, வாய்ப்பே கிடையாது, கடன் அதிகமாகிடுச்சு, எனக்கு ஒரே ஒன்று வாழ்வா சாவான்னு தொங்குவாங்க அப்படியே அந்த இடத்துல. அவங்களாம் வந்து உட்காரணும். அதில் இந்த திருமூர்த்தியோட நேரம். இப்போ நாங்கள் ஏன் இதை வந்து பண்ணணும்னு எங்களுக்கு எதனா வேலை இருக்கா சொல்லுங்கள். நம்ம ஒர்க்குக்கு இதுக்கு எதனா சம்மந்தம் இருக்கா? நம்ம ஏன் இதை பண்ணுறோம்? இதில் விஷயம் இருக்குது. நம்மளுடைய விஷயத்தை தெரிஞ்சுன்னு வெளிநாட்டில் வேப்பங்குச்சி 600 ரூபாய்க்கு விற்கிறான். நம்ம வந்து ஒரு ப்ரஷ்ஷை வாங்கி ப்ரஷ் பண்ணுறத ஒரு பெருமையாக நினைக்கிறோம். நம்மளுடைய கலையில் இருக்கக்கூடிய விஷயம் நம்மளுக்கு தெரியல, வெளியாளுக்கு தெரியுது. அதை அவன் பயன்படுத்தி நிறைய பேர் வந்து பயனடைகிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இல்லாத விஷயம் வெளியே எங்கேயுமே கிடையாது. அவ்வளோ மகத்துவமான நம்ம முறை நம்மளுடைய புராணங்கள்லாம் சொல்லுது. இதில் ஏன் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி உள்ளே போய் சில விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்னா, இதிலெல்லாம் மாற்ற முடியாதது எதுலையுமே மாற்ற முடியாது. ஒரு திருமூர்த்தி நேரத்தில் 2 மணி நேரத்தில் ஒருத்தன் உட்காந்து அந்த 2 மணி நேரம் கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் ஒருத்தனுடைய வாழ்க்கை மாறலைன்னா வேறு எதுலையுமே மாறாது. அவ்வளோ வேல்யூபிளான டைம் அது.